காதலிக்காக எதையும் செய்ய துணியும் ஒருவன் சந்திக்கும் சிக்கல்களே இந்த ஏஸ் திரைப்படமாகும். சிறையில் இருந்து வெளியே வரும் போல்ட் கண்ணன் விஜய் சேதுபதி தன் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய மனிதனாக வாழ மலேசியா செல்கிறார். அங்கு எதிர்ச்சியாக அறிவை அதாவது யோகி பாபுவை சந்திக்க அவர் மூலம் கல்பனா திவ்யா பிள்ளை நடத்தும் உணவகத்தில் வேலைக்கு சேர்கிறார். அவர் குடியிருப்புக்கு அருகில் வசிக்கும் ருக்மிணி பார்த்ததும் காதல் கொள்கிறார். கல்பனா ருக்மிணி இருவருடனும் பழக ஆரம்பித்த பின் இருவருக்குமே பணப்பிரச்சனை இருப்பதை தெரிந்து கொள்கிறார் விஜய் சேதுபதி. அதனை தீர்க்க அவர் சாமர்த்தியமாய் ஆரம்பிக்கும் சூது தர்மா ரூபத்தில் கவ்வத் தொடங்குகிறது. அவர் உட்பட எல்லோருமே சிக்கலில் சிக்கிக்கொள்ள அதிலிருந்து போல்ட் கண்ணன் அனைவரையும் மீட்டாரா இல்லையா என்பதே மீதி கதை. பிரச்சனைகளில் இருந்து மீள நினைத்து புது வாழ்க்கையை தேடி வரும் ஒருவன் வந்த இடத்தில் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்குகிறான் என்ற ஒன்லைன் சுவாரஸ்யமான ஒன்று. அதனை படத்தில் முடிந்தவரை காமெடி சேர்த்து கொடுக்க முயன்றிருக்கிறார்கள். போல்ட் கண்ணனாக விஜய் சேதுபதி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கதை சொல்வது, யோகி பாபுவை ஜாலியாக டீல் செய்வது, ஓடிக்கொண்டே இருப்பது என இன்னொரு ஜுங்கா வேடம் ஜாலியாக நடித்து கொடுத்திருக்கிறார். ராஜதுரையிடம் சிக்கிக்கொண்டு அல்லல் படும் நபராக ருக்மிணி 24/7 வேலை கிடைக்கும் ஓய்வில் காதல் என தமிழில் நடிக்கும் முதல் படத்திலேயே நல்லதொரு வேடம், நல்லதொரு அறிமுகமும் கூட. போல்ட் கண்ணனின் கடை ஓனராக வரும் கல்பனா காமெடி ஆக்ஷன் என எல்லாவற்றிலும் ஓரளவுக்கு ஓகேவாக நடித்திருக்கிறார். போல்ட் கண்ணன் கல்பனா ஆன்ஸ்கிரீன் பிரசன்ட் சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. ஹெய்ஸ்ட் காமெடி படம் என்பதால் யோகி பாபுவும் சில இடங்களில் சிரிக்க வைக்கிறார். கோபம் வரும் போதுதான் தமிழ் பேச முடியும் என்பது மாதிரி படம் மலேசியாவில் நடைபெறுகிறது என்பதை நினைவுபடுத்த அவ்வப்போது பப்ளு மட்டும் என்னலா சொல்லலா என எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கே டஃப் கொடுக்கிறார்கள். டெரர் வில்லனாக வரவேண்டிய பாத்திரம், ஆனால் பப்ளு அதை முடிந்த வரையில் காமெடியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். படத்தின் மெயின் வில்லன் தர்மாவாக அவினாஷ் கன்னடத்தில் முரட்டு வில்லனாய் சுற்றி கொண்டிருந்தவரை இதில் காமெடி வில்லன் ஆக்கியிருக்கிறார்கள். GBUவிலும் காமெடி வில்லனாகத்தான் நடித்திருந்தார். படத்தின் முக்கியமான குறை சரியாக எழுதப்படாத கதைதான். எதிலும் ஒரு முழுமையோ சுவாரஸ்யமோ இல்லை. 2018ஆம் ஆண்டு விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். கலவையான விமர்சனங்கள் திரைப்படங்களுக்கு வருவது வேறு. ஆனால் சில படங்களுக்கு மட்டுமே செம்ம படம் என்றும் படமா இது என்றும் 2 எக்ஸ்ட்ரீம்களில் விமர்சனங்கள் வரும். அப்படியானதொரு படம்தான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அந்த படத்தை இயக்கிய ஆறுமுக குமாருடன் மீண்டும் விஜய் சேதுபதி ஏஸ் படத்திற்கு இணைந்திருக்கிறார் என்னும் செய்தி வந்த நாள் முதலே இந்த படம் எப்படி இருக்க போகிறதோ என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. 2ஆம் பாதி திரைப்படத்தை ஃபாஸ்ட் கட்டில் இடைவேளையின் போதே காட்டுவது, கிளைமேக்ஸ் சாமர்த்திய காட்சிகள், புதிதாக கதை சொல்வது என சில இடங்களில் இருக்கிறார் ஆறுமுக குமார். ஆனால் காமெடி படமா சீரியஸ் படமா என்கிற குழப்பத்தில் திரைக்கதை பல இடங்களில் படுத்து விடுகிறது. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள் எதேச்சையாக மும்பை போய் வடாபாவ் சாப்பிடுவது போல படத்தில் எக்கச்சக்க எதேச்சைகள். குடும்ப கஷ்ட கதாபாத்திரங்கள், ஒருவருக்கு அம்மா படுத்த படுக்கை, இன்னொருவருக்கு அப்பா படுத்த படுக்கை. ஏஸ் திரைப்படம் கொஞ்சம் லேட் ரிலீஸ் என்பதால் படத்தின் போஸ்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்டை வேறு 2 வாரங்களுக்கு முன்னர் தான் சுந்தர் சியின் கேங்கஸ் படத்தில் பார்த்தோம். அதிலும் கொள்ளையடிப்பதை டீ அடிப்பது போல இத்தனை சுலபமாக அடித்தவர் நம் போல்ட் கண்ணன் மட்டும்தான். ஜஸ்டினின் இசையில் மெலடி பாடல்கள் இருக்கின்றன. பின்னணி இசை என்றாலே சாம் CS என்னும் அளவுக்கு இப்போதெல்லாம் பல படங்களுக்கு பின்னணி இசையை மட்டும் சாம் கவனித்துக் கொள்கிறார். சாதாரண காட்சிகளுக்கு கூட ஓவர் டைமில் பின்னணி இசையை வாரி வழங்கி இருக்கிறார். இதனை பார்க்கும் பொழுது அவ்வளவு மேல போக வேணாம் சாம் என சொல்ல தோன்றுகிறது. கரண்பீர் ராவத்தின் ஒளிப்பதிவு மலேசியாவின் அழகிய இயற்கை காட்சிகளை இன்னும் அழகாக காட்டுகிறது. விஜய் சேதுபதி, ருக்மிணி, திவ்யா, தர்மா, யோகி பாபு என படத்தின் ஒட்டுமொத்த காஸ்டிங்கிற்கும் காஸ்டியூம் செம்ம கூல். காஸ்டியூம் டிசைனர் சப்னா கல்ஜாவுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்றே சொல்லலாம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சென்றால் ஏஸ் பிடிக்க வாய்ப்புகள் உண்டு.